எல்லாருமே கோயிலுக்கு போய் கை காலுக்கு நல்ல சோகத்தை கொடு, நல்ல புத்திய கொடுன்னு கொடுக்கப்பா அப்படிதானே சொல்லுவான். அதானே உலக வழக்கம். நம்மால் போயிட்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மறிவுடன் ஏன் படைத்தாய் பூரா பையனை முட்டா பையனை படிச்சுட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு அறிவை ஏன் கொடுத்த? நான் என்ன பேசினாலும் அவனுக்கு புரிய மாட்டேன். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மறிவுடன் ஏன் படைத்தாய்ங்கற அந்த பாவலனின் பேரங்க நாங்க. 8 கோடி பேருக்குமான டிஎன்ஏ டெஸ்ட் எப்ப எடுத்து முடிக்கலாம்னு இருக்கீங்க? அது எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்கு எடுக்கணும்? அந்த பாவலனின் பேரங்க நாங்க. தமிழன் யாருன்னு தமிழனுக்கு தெரியும் தம்பி. உங்களுக்கே இவ்வளவுலாம் பிரச்சனை. உங்களுக்கு என்ன இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது என்ன பிரச்சனை? நீங்க திராவிடருங்கிற போய் திராவிடர்னு பேசிட்டு இருக்காங்களா, அழிக்க முடியாது. ஸ்டாலினை கூப்பிட்டு கேளுங்களேன், திராவிட இனத்துக்கு எப்ப டெஸ்ட் எடுத்து முடிச்சிங்கன்னு. அதே லேப்ல போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், கேட்டு வாங்க. என்ன கேட்கிறான்? பாரதி சீமானுக்கு பாட்டனாயிட்டாராம். ஏய், பெரியார் தந்தையா இருந்தது, ஜெயலலிதா அம்மா இருந்தது. திராவிட மொழிகள் தோன்றி 4500 ஆண்டுகள் ஆகிவிட்டன என வரலாற்று ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. யாராவது கேள்றா? திமுக அதிமுக இருக்கிற கட்சியில இருக்கிற தொண்டர்கள்ட்ட இல்ல தலைவர்கள்ட்ட திராவிடர்னா யாரு, திராவிடம்னா என்ன சொல்ல சொல்லு. உலகிலேயே பழமையான மொழிகளில் திராவிட மொழிகள் மட்டுமே இன்று வரை உயிர்ப்புடன் உள்ளன என்பது தமிழன். நான் இன்னைக்கு நேத்தா 50,000 ஆண்டுகளா தமிழன், திடீர்னு என்னை திராவிடன் தான். திராவிட கொள்கைகளை மீண்டும் கையில் எடுத்துள்ள அமைப்புகளுக்கு இது ஒரு உத்வேகத்தை அளித்திருக்கிறது. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம்.